ஹாய்! இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கடலூருக்கும் பண்ருட்டிக்கும் இடையில சீயன் பாளையம்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் மலையாண்டவர் கோவில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலுக்கு நாங்கள் போயிருந்தோம். அதை பற்றின வீடியோ தான் இது. வாங்க பார்க்கலாம். இப்போது நம்ம படிக்கட்டு வழியாக ஏறி மேலே வந்துட்டோம். இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று படிக்கட்டு மூலயமா நம்ம ஏறி மேலே வரலாம். இன்னொன்று நம்ம ஏதாவது ஒரு வெஹிக்கலில் வரோன்னா அதுக்கு கீழே இருந்து ரோட் வழியும் இருக்குது. இந்த கோவிலில் சிவபெருமானும் பார்வதி தாயாரும் இருக்காங்க. சிவபெருமான் ராஜராஜேஸ்வரராகவும், பார்வதி தாயார் ராஜராஜேஸ்வரியாகவும் அருள் புரிகிறாங்க. அது இல்லாமல் நிறைய லிங்கங்கள் இருக்குது இந்த கோயிலில். விநாயகர் சன்னதியும் இருக்குது, முருகர் சன்னதியும் இருக்குது. முருகர் தண்டாயுதபாணியாக காட்சி கொடுக்குறாரு. இப்போது இந்த கேட் வழி 4 வீலர்ஸ் 2 வீலர்ஸ்லாம் வர்றதுக்கான வழி. இப்போ படிக்கட்டு ஏறி வர முடியாதவங்க இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் இந்த வழியாக வருவாங்க. அப்புறமா கோவிலுக்கு தேவையான பொருள்லாம் கொஞ்சம் வெயிட்டாக எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொன்னால், இப்போது விசேஷ நாள்லலாம் நிறைய பொருள் தேவைப்படும்ல, அப்போல்லாம் எல்லாருமே படிக்கட்டில் எடுத்துகிட்டு வர முடியாது. அப்போது வர்றதுக்கு இந்த வழியை பயன்படுத்திப்பாங்க. இந்த கோவிலில் நிறைய லிங்கங்கள் இருக்குது. எங்கே பார்த்தாலுமே நிறைய லிங்கங்கள் இருக்குது. இந்த லைன் ஃபுல்லாகவே லிங்கம் தான். இங்கே இருக்கிற வில்வ மரத்தில் இருக்கிற வில்வ இலையை நம்ம லிங்கத்துக்கு சமர்ப்பணம் பண்ணணும். இது எல்லாமே சிற்பங்கள் எல்லாம் ரொம்ப நூற்றாண்டுக்கு முன்னாடி பண்ணதுங்கிறதுனால எல்லா வேலைப்பாடுகளுமே ரொம்ப அழகாக நுணுக்கமாக இருந்துச்சு. ராமேஸ்வரம், வாரணாசி அங்கே இருக்கிற சுவாமிகளோட சிலைகளும் இங்கே எல்லாமே பிரதிஷ்டை செய்திருக்காங்க. இந்த இடம் லக்ஷ்மி தாயாருக்கு தனி சன்னதி இந்த மூலையில் இருக்குது. இங்கே லக்ஷ்மி தாயார் சன்னதிக்கு நேராக ஒரு விநாயகர் சிலையும் ராகுகேது சிலையும் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கோயிலில் சண்டிகேஸ்வரர், துர்க்கையம்மன், நவகிரக தெய்வங்கள், பைரவர், சப்தகன்னியர் இந்த மாதிரி நிறைய தெய்வங்களோட சன்னதி இருக்குது. சப்தகன்னியரில் வாராகி அம்மனுக்கு வளர்பிறை பஞ்சமியில் இங்கே பூஜை பண்ணுறதா சொன்னாங்க. இந்த கோயில் ஃபுல்லாகவே நிறைய பூச்செடி, மரங்கள், வேப்ப மரம் இந்த மாதிரி நிறைய நல்ல மரம்லாம் நிறைய இருந்துச்சு. மேலேருந்து பார்த்தோன்னா இப்படி தான் இருக்கும் அந்த வியூ. நாங்கள் சீக்கிரமாக காலையில் கிளம்பிட்டோம். ஒரு 6 o'clock போல் வீட்டிலேருந்தே கிளம்பிட்டோம். ஏன்னா சம்மர் டைமில் நாங்கள் போயிருந்தோம். அதனால நம்மளால் படிக்கட்டு சூடு தாங்க முடியாதுன்றதுனால நாங்கள் கொஞ்சம் ஏர்லி மார்னிங்கே கிளம்பிட்டோம். 6 o'clock போல் கிளம்புனோம். ஒரு 8:15 போல் ரீச் ஆகிட்டோம். 1 hour கோவிலில் இருந்துட்டு நாங்கள் 9 o'clock போல் கிளம்பிட்டோம். அப்போயே லைட்டாக சுட ஆரம்பிச்சிருச்சு. பட் ஓகே, ஓரளவு பரவாயில்ல, வந்துட்டோம். கீழே தாமரை குளம் இருந்துச்சு. நம்ம இப்போ கோயிலுக்கு போகிறோன்னா ஃபஸ்ட்டு இப்போ நம்ம கோயில்கிட்ட ஒரு குளம் இருக்குன்னா முதல்ல எடுத்தோடனே அதில் கால் நம்ம வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு அந்த தண்ணியிலேருந்து தலையில் கொஞ்சம் எடுத்து தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் காலை நனைக்கணும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அண்ட் ட்ராவல் vlogs பார்க்கணுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.